கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் பெண் பிசியோதெரபிஸ்ட் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். 8 சவரன் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலை அபிராமி நகரை சேர்ந்தவர்கள் பாலா தனலட்சுமி தம்பதி. 32 வயதான தனலட்சுமி பிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி வந்தார். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தனலட்சுமி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வேலை முடிந்து கணவர் பாலா வந்து பார்த்தபோது தனலட்சுமி மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வெளியேறிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். மேலும் அவருடைய கழுத்தில் இருந்த 8 சவரன் செயின் மற்றும் செல்போன் மாயமானதும் தெரிய வந்தது. இதையடுத்து கணவர் பாலா செட்டிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தனலட்சுமி உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். குற்றவாளிகள் குறித்த தகவல்கள் உடனே கிடைக்காததால் 5 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்தனர். தனிப்படையினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பெண் உட்பட இருவர் தனலட்சுமி வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் பிற்பகலில் கிளம்பிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் பதிவான செல்போன் சிக்னல் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து பொள்ளாச்சி அருகே ஆனைமலை கோட்டூரில் பதுங்கியிருந்த பெண் உட்பட இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்து செட்டிப்பாளையம் அழைத்து வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் வால்பாறையை சேர்ந்த சந்திரர் ஜோதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. கணவரை பிரிந்த சந்திரஜோதி சுரேஷுடன் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே கோட்டூரில் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். சந்திரஜோதி மீது ஏற்கனவே திருட்டு கொலை முயற்சி வழக்குகளும் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. பிசியோதெரபி செய்ய சென்ற இடத்தில் சந்திரஜோதிக்கும் தனலட்சுமிக்கும் சமீபத்தில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. தனலட்சுமியிடம் அதிகளவு பணம் இருக்கும் என்று நினைத்து சந்திரஜோதி சுரேஷுடன் சென்றுள்ளார். தனலட்சுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த பிறகு வீடு முழுவதுமாக தேடியும் பணம் கிடைக்காததால் தனலட்சுமியின் கழுத்தில் அணிந்திருந்த 8 சவரன் நகை மற்றும் செல்போனை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் தனலட்சுமியிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். 8 சவரன் நகைக்காக பெண்ணை கொடூரமாக கொலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று தனலட்சுமியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.